எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி மகிழ்கிறேன். இந்த இளைஞர்களுக்கான ஆன்மீகம் என்கிற உரை தொடரில் ஆன்மீகத்தை பற்றி பேசுவதற்கு முன்பாக அறிமுக படலத்திலேயே ஒரு சில விஷயங்களை பற்றி பேச வேண்டும் என்று, அதில் குறிப்பாக 2 பேர்களை பற்றி பேச வேண்டும் என்று சென்ற பதிவில் நான் ஆரம்பம் செய்திருந்தேன். அதில் முதலாவதாக என்னை பற்றி சில கருத்துக்களை கூற வேண்டும் என்று ஆசைப்பட்டு இதற்கு முந்தைய பதிவில் நான் பதிவு செய்திருந்தேன். இரண்டாவதாக இளைஞனை பற்றி ஒரு சில விடயங்கள், என் மனதில் தோன்றிய விடயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இதோ இந்த பதிவு. யார் இந்த இளைஞன்? ஏன் இந்த இளமை பருவம் மட்டும் பூத்து குலுங்கும் பூங்காவனம் போல் அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது? ஒருத்தவங்களை பார்த்து நீங்க ஒரு 10 வயசு ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்கீங்களேன்னு சொன்னா அவர்களுக்கு ஏன் மகிழ்ச்சி வருகிறது? முதுமையாக இருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அவருக்கு வருத்தம் வருகிறது, கோபம் வருகிறது. ஆனால் 70 வயது மனிதரை கூட நீங்க ஒரு 10 வயசு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஏன் இந்த இளமை பருவம் மட்டும் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான பருவமாக இருக்கிறது? இளமை மட்டும், அந்த இளமையில் உள்ள விசேஷம் என்ன? அந்த இளமை என்கிற பருவத்தில் இருக்கும் அந்த இளைஞனின் குணாதிசயங்கள் என்ன? கேரக்டரிஸ்டிக், அவனுடைய குணாதிசயங்கள் என்ன? என்னுடைய சிற்றறிவுக்கு ஏறிய சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, இளைஞன் ஒரு வேகமானவன். நீங்க எந்த இளைஞனை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு 1,00,000 வருடத்துக்கு முன்பாக வாழ்ந்த இளைஞனாக இருக்கட்டும், இன்னும் 1,00,000 பிறகு பிறக்க போகிற இளைஞனாக இருக்கட்டும், இளமை பருவத்தில் இருக்கிற அந்த மனிதன், இளைஞன் வேகமாகத்தான் இருப்பான். அவனுடைய ரத்தம் கொதித்துக் கொண்டிருக்கும், அவனுடைய நரம்புகள் எல்லாம் புடைத்துக் கொண்டிருக்கும், அவனுடைய செயல்கள் வேகமாகத்தான் இருக்கும், அவனுடைய பேச்சு கூட வேகமாகத்தான் இருக்கும். இளைஞன் வேகமானவன். இரண்டாவது விஷயம், அழகான விஷயம், இளைஞனுடைய மொழி வேறு. அந்த மொழி மற்ற யாருக்கும் தெரியாது, புரியாது. நான் மொழி என்று சொன்னவுடன் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி என்ற சொல்லாக, எழுத்து வடிவமாக, வார்த்தை வடிவமாக இருக்கிற அந்த மொழி என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். நான் அந்த மொழியை சொல்லவில்லை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு தகப்பனாருக்கும் மகனுக்கும் சண்டை, ஒரு 10 நாள் பேசல. அந்த 10 நாட்களில் அவர்களுக்குள் ஒரு பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்று வச்சுக்கோங்க. ஒரு கருத்து பரிமாற்றம், பேசல, ஆனா ஒரு கருத்து பரிமாற்றம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த கருத்து பரிமாற்றத்துல கசப்புணர்வு இன்னும் கொஞ்சம் மேல கசப்புணர்வு ஆகுது. தகப்பனாருடைய மொழி மகனுக்கு பிடிக்கவில்லை, மகனுடைய மொழி தகப்பனாருக்கு புரியவில்லை. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதெல்லாம் இந்த மொழியை பற்றி தான் நான் சொல்கிறேன். இது எழுத்து வடிவமாக, சொல் வடிவமாக இருக்கிற மொழி அல்ல, இது வேறொரு மொழி. இளைஞனுடைய அந்த மொழி பெருவாரியான மக்களுக்கு, குறிப்பாக பெற்றோர்களுக்கு புரிவதில்லை. அது புரிஞ்சிருச்சுனாலே பல விஷயங்கள் முடிஞ்சு போயிடும், பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிடும். அது புரிவதில்லை. இது இரண்டாவது குணாதிசயம், இளைஞனுடைய மொழி வேறு. மூன்றாவதாக, இளைஞனுடைய சுவை. இளைஞனுடைய சுவை வேறு. மறுபடியும் இது திண்ணுற விஷயம் கிடையாது. இளைஞனுடைய சுவை, அவனுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு. அந்த டேஸ்ட் மற்றவங்களுக்கு வேற டேஸ்ட் இருக்கும், அவனுடைய டேஸ்ட் வேற. அந்த டேஸ்ட் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயம். சமுதாயத்தில் பெரியவர்களுக்கு அந்த இளைஞனுடைய சுவை என்ன என்று தெரிந்து கொள்வது முக்கியமான விஷயம். நான்காவது, இளைஞன் ஒரு வெகுளி. உண்மையிலேயே இளைஞன் ஒரு அப்பாவி. பிராங்கா கேக்குறேங்க, ஒரு இளைஞனுக்கு என்ன வேணும்? ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், அவ்வளவுதான். ஃப்ரீயே ஊரு சுத்துறதுக்கு ஒரு பைக் வேணும், அவ்வளவுதான். அவனை ஃப்ரீயா விட்டுறணும். அவனை இறுக்கி பிடிச்சு பண்ணும்போது அவனுக்கு கோபம் வருது, அவனை ஃப்ரீயா விட்டுறணும், அவ்வளவுதான். சாட்டர்டே சண்டே ஆனா கொஞ்சம் பீச்சு, பார்க்கு, சினிமா எல்லாம் போகணும். இந்த மாதிரி ஒரு சுதந்திர பறவை. அவன் ஒரு வெகுளி. அவனுக்கு என்னங்க கள்ளம் கபடம் அதெல்லாம் அப்போ தெரியாது அவனுக்கு. அவனுக்கு தேவை ஒரு சுதந்திரம், ஒரு ஜாலி, இதுதான். அவன் ஒரு வெகுளி, ஒரு அப்பாவி, அவ்வளவுதான். ஆனால் அது 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 என்னன்னா அது கடைசி தருணம். அதுதான் நான் சென்ற பதிவுகளிலேயே சொன்னது இந்த விஷயம்தான். அந்த தருணத்திற்கு அடுத்தபடியாகத்தான் அவனுடைய அந்த அப்பாவித்தன்மை குலைந்து போகிறதோ என்கிற ஒரு விஷயம். குழந்தை மிக மிக அப்பாவி, வெகுளி. அது ஒரு தெய்வம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த தெய்வத்தன்மையும் வெகுளித்தன்மையும் அப்படியே கடந்து வளர்ந்து வரும்பொழுது இந்த இளைஞர் பருவம் இன்னும் ஒரு அழகான ஒரு பருவம். அந்த பருவத்தில் அந்த இளைஞன் வெகுளியாகத்தான் இருக்கிறான். இது 4வது விஷயம். 5வது விஷயத்திற்கும் 4வது விஷயத்திற்கும் ஒரு சின்ன மெல்லிய ஒரு மயிரிழையில் உள்ள ஒரு தொடர்பு உண்டு. அதை நான் சொல்லிவிட்டு சொல்கிறேன்.
ஐந்தாவது, இளைஞன் வலையில் விழப்போகிற ஒரு புறா. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 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 50 வயது உள்ள ஒரு பெரியவரை பார்த்து கோபம் ஊட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவா கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருக்கு ஏதாவது ஒரு காமெடி சொன்னோம் அப்படின்னு சொன்னா அவர் சிரிக்க மாட்டாரு. நான் நிறைய பெரியவர்களை பார்த்திருக்கிறேன். காமெடி சொன்னோம்னா அவங்களுக்கு சிரிப்பு வராது அவ்வளவா. ஒரு மாதிரி அவர்கள் அந்த உணர்ச்சியை கொஞ்சம் கடந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு இளைஞன் கிட்ட நீங்க ஒரு ஜோக் சொன்னீங்கன்னா நல்லா விழுந்து சிரிப்பான். அவனை கொஞ்சம் கோபம் மூட்டி விட்டீங்கன்னா அவனுக்கு கோபம் வரும். கொஞ்சம் கவலையான ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா அவன் கவலைப்படுவான். அவனை திட்டினீங்கன்னா அவனுக்கு கோபம் வரும், மறுபடியும் திருப்பி திட்டுவான். இந்த மாதிரி இளைஞன் அந்த உணர்ச்சிகள் வசப்பட்டிருக்கிறான். நீங்க லைட்டா நம்பி விட்டீங்கன்னா போதும், அந்த உணர்ச்சிகள் திருப்பி வரும். அந்த உணர்ச்சிகள் எல்லாம் நீங்க எழ வச்சிடலாம். ஒரு 50 வயது மனிதர் அந்த உணர்ச்சிகளுக்கு கொஞ்சம் பக்குவப்பட்டிருக்கிறார். உணர்ச்சிகளை கையாள தெரிந்தவர் ஆக இருக்கிறார் அந்த 50 வயது மனிதர். ஆனால் இளைஞன் அப்படி அல்ல. இது ஒரு நெகட்டிவா என்ன என்பதை விட இது அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு, அதாவது அவன் வளர்ந்து வருவதற்கு இது ஒரு 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 நெகட்டிவாகத்தான் இருக்கிறது. அவன் வன்முறையை கற்றுக்கொள்ள அல்லது மனதில் சூழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள, கள்ளம் கபடங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள இந்த உணர்ச்சிகளுக்கு அடிமையாக இருப்பது ஒரு வீக் பாயிண்ட் போலதான் எனக்கு தெரிகிறது. எனவே இந்த பருவத்தில் அவன் இந்த உணர்ச்சிகளை அவன் கைக்குள் வைத்திருப்பது அல்லது உணர்ச்சிகளை ஆழத் தெரியாமல் இருப்பது என்பது அவன் வலையில் விழப்போகிற ஒரு புறாவாகத்தான் படுகிறது. இந்த 5 குணாதிசயங்களையும் நான் இளைஞனிடம் பார்க்கிறேன். இதுதான் இளைஞன். இந்த இளைஞனிடம் ஆன்மீகத்தை பற்றி பேச வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி ஆன்மீகத்திற்கு, இளைஞனுக்கான ஆன்மீகத்தை தொடங்க ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்பாக இன்னும் இந்த அறிமுக படலத்திலேயே ஒரு சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். அது அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். அதுவரை நன்றி.